எண்ணில் இருந்து முருகன் சொல்லும் தகவல். நவ கிரகங்கள் இந்த பேரை கேட்டாலே மக்களுக்கு பயம். காரணம், தகவல் அது போல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பயம்ன்றது முற்றிலும் அகன்றுவிடும். தைரியம் வளரும், தன்னம்பிக்கை வளரும், துணிச்சல் பிறக்கும். சத்தியம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது, இந்த 9 கிரகங்களை நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி ஒரு சில கிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே மற்ற கிரகங்களை பற்றியும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சூரியன் அப்படின்ற கிரகத்தை எடுத்துப்போம். இப்போ இயற்கையில் சூரியன் தினமும் உதயமாகுது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சூரிய சக்தியை பயன்படுத்தி நம்மால் தினமும் உதயமாக முடியும் அப்படின்றத தான் அது குறிக்குது. அடுத்து சந்திரன்னு எடுத்துக்குவோம். சந்திரன் வளருவார், ஜொலிப்பார், தேய்வார், ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சந்திர சக்தியை பயன்படுத்தி நம் திறமைகளை வளர்த்து ஜொலிக்கவும் முடியும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை தேய்த்து ஒன்று இல்லாமல் செய்யவும் முடியும். அடுத்து ராகு, கேது எடுத்துப்போம். ராகு, கேதுவை நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித தலையாக இருக்கும் போதில் உடல் பாம்பு வடிவில் இருக்கும். பாம்பு தலையாக இருக்கும் போதில் உடல் மனித உருவத்தில் இருக்கும். சக்தியின் வடிவம் பாம்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது எதை உணர்த்துது? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ராகு, கேது சக்திகளை பயன்படுத்தி நம்மளால் தியானிக்கவே முடியும். இன்றைய காலகட்டத்தில் குண்டலினி அப்படின்னு ஒரு மெடிடேஷன் சொல்லித்தராங்க. அதை நம்ம எப்படி பண்ணுவோம்? சக்தியை மேலே எழுப்புவோம், திரும்ப சக்தியை கீழே கொண்டு வருவோம். இப்படியே சக்தி மேலெழும்பும், கீழிறங்கும், மேலெழும்பும், கீழிறங்கும். இதை ஒரு சைக்கிள் போல் பண்ணுவோம். அதை தான் குண்டலினி மெடிடேஷன் சொல்கிறாங்க. குண்டலினி மெடிடேஷனை பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க. பல பேர் சரியான தகவல்களை தான் சொல்லியும் இருக்கிறாங்க. அப்போது நமக்குள்ள ராகு, கேது மூலமாக குண்டலினி மெடிடேஷன் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.